அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஆதிபத்தியமும் காரகத்துவமும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதற்கொண்டு 12 வீடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் சொந்த அதிபதிகளாக வரும். பொதுவாக ஒரு ஆதிபத்தியமும் கிரக காரகத்துவமும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இணைந்தே பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரின் தோற்றம், நிலைமை, தோற்றம், குணம், எண்ணம், முகப்பொழிவு, தைரியம், தன்னம்பிக்கை இது போன்ற அமைப்புகளை சுட்டி காட்டும். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், பேச்சு, சில சமயங்களில் கல்வி இது போன்ற அமைப்புகளை சுட்டி காமிக்கும். பொதுவாக 3ஆம் இடம் என்பது சகோதரம், தைரியம், வீரியம், கீர்த்தி ஸ்தானம் இது போன்ற அமைப்பு, பயணங்கள் இது போன்ற அமைப்பை கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது சகோதரம், இளைய சகோதரத்தை குறிக்கின்ற ஒரு இடமாகவே வரும். 4ஆம் இடம் என்பது தாயார், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகளை, கல்லறை, சொத்து, சுகஸ்தானம், வண்டி இது போன்ற அமைப்புகளுக்கு ஆதிபத்தியமாக 4ஆம் இடம் வரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திரம், குணநலம் இது போன்ற அமைப்பு சுட்டி காட்டுகின்ற ஒரு அமைப்பாக வரும். 6ஆம் இடம் என்பது ருண, ரோக, சத்ரு, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, சமூக சேவை, வேலை இது போன்ற அமைப்புகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக வரும். கடன், ஒரு மனிதனுக்கு தேவையான கடன் கொடுப்பது 6ஆம் இடமாகும். 7ஆம் இடம் என்பது மனைவி, கூட்டாளி, நாம் சந்திக்கும் மக்கள் இது போன்ற அமைப்புகளை 7ஆம் இடம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம், கேவலம், அடிபடுதல், கண்டம், ஆயுள், நோய் தீரும் விதம் இது போன்ற அமைப்புகளுக்கு 8ஆம் இடம் வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், தந்தை வகையறாக்கள், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கின்ற இடமாக 9ஆம் இடம் வரும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பட்டம், பதவி, புகழ், கணவர் ஜாதகத்தில் மாமியார், மாமனாரை குறிக்கின்ற ஒரு பாவமாகவும் 10ஆம் பாவம் வரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாசை பூர்த்தி செய்து கொள்ளுதல் இது போன்ற அமைப்புகளுக்கு. உபஜயஸ்தானம், வெற்றி, வம்பு வழக்குகளில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி இது போன்ற அமைப்புகளுக்கு 11ஆம் பாவகம் தன்னுள் வைத்துள்ளது. 12ஆம் பாவகம் அயன சயன போகம், சிறைப்படுதல், வெளிநாடு, விரயம் இது போன்ற அமைப்புகளுக்கு, சுகபோகங்கள் இது போன்ற அமைப்புகளையும், முதலீடு செய்தல் இது போன்ற அமைப்புகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு இடமாக 12ஆம் பாவகம் வரும். பொதுவாக ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உள்ளதை போல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு அதிபதி. உதாரணத்திற்கு மேச லக்னத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவார். 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் வருவார். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருவார். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சூரியன் வருவார். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக புதன் வருவார். 7ஆம் பாவத்திற்கு அதிபதியாக மீண்டும் சுக்கிரனே வருவார். 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாக மீண்டும் செவ்வாயே வருவார். 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக குரு பகவான் வருவார். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனி வருவார். 11ஆம் வீட்டிற்கு மீண்டும் அவரே சனி பகவான் வருவார். 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக குரு பகவான் வருவார். ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒன்றுக்குடையவன் ஒன்றிலே இருப்பார். ஒரு சில ஜாதகங்களில் ஒன்றில் இருப்பார், ஒரு சில ஜாதகத்தில் வெவ்வேறு கட்டங்களில் அமர்ந்திருப்பார். பொதுவாக 3க்குடையவன் புதனை எடுத்துக்கொள்வோம். மேச லக்னத்திற்கு 3க்குடையவன் இங்கே மேச லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாகவும் வருகிறார், 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். எனவே அந்த மேச லக்னத்திற்கு புதன் எங்கே அமர்ந்துள்ளார் என்பதை முதலில் கவனித்து, எந்த வீட்டில் அமர்ந்துள்ளார், லக்ன யோகாதிபதி வீட்டில் அமர்ந்துள்ளாரா, கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்துள்ளாரா, எந்த ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்யும், எதன் வழியே செய்யும், அந்த நல்ல அல்லது கெட்ட ஆதிபத்தியத்தை தனது காரக ரீதியாக பலன்களை செய்யும். பொதுவாக மேச லக்னத்திற்கு மிதுனத்தில் அமரும் புதனானவர்
இங்கே 6ஆம் இடத்து பலனான கடன், நோய், வம்பு வழக்கு இது போன்ற அமைப்புகளை குறைத்து கொடுக்கின்ற வண்ணமாகவும், 3ஆம் இடமான தைரியம், வீரியம், புகழ், முன்னேற்றம், கீர்த்தி, புகழ் இது போன்ற அமைப்புகளை மிகையாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும், கல்வியில் பெயர், புகழ், நல்ல புத்திசாலித்தனம் இது போன்ற அமைப்பை மிகுதிப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் 3ல் அமருகின்ற ஒரு புதன் நிச்சயமாக செய்வார். 3ஆம் இடம் என்பது படிப்பு, கல்வி இது போன்ற அமைப்புகளுக்கு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு வீடாகவும் மிதுனம் வருவதாலும், இங்கே 6ஆம் இடத்து கெடுபலனை கொடுக்காமல் 6ஆம் இடம் ருண, ரோக, சத்துரு, கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகளை கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம் இங்கே 3ல் ஆட்சியாகி 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இங்கே தந்தையால் பாக்கியம் அல்லது பெயர், புகழ், ஜாதகர் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவது இது போன்ற அமைப்புகளை நல்லதொரு வண்ணம் கொடுக்கின்ற ஒரு வகையில் 3ல் அமர்வார். எனவே ஒரு கிரகம் எதன் வழியே கொடுப்பார்? நல்ல கல்வியை கொடுப்பார். காரகம் புதனின் காரகம் கல்வியை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், படிப்பை கொடுப்பார், நல்ல ஒரு சொத்து சார்ந்த விஷயங்களில் பத்திரம் சம்பந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவை ஏற்படுத்தி கொடுப்பார், கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு திறமைகளை மிகைப்படுத்தி கொடுப்பார், புத்தகம், படிப்பு, கிரகித்து கொள்ளும் தன்மை இது போன்ற அமைப்புகளை மிகைப்படுத்தி கொடுப்பார். இது கிரகத்தின் காரக வழியாக ஆதிபத்தியம் செயல்படும். இதை வேறொரு சுப கிரகம் ஏதேனும் பார்க்கும் பட்சத்தில் தனது சுப பலன்களை மேலும் மிகைப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக புதன் மீண்டும் சுப பலன்களை மிகைப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக நல்ல ஒரு வண்ணம் செயல்படுவார். உதாரணத்திற்கு இங்கே புதன் சுக்கிரன் இணையும் பொழுது ஒரு விதமான யோகம் உண்டாகிறது. இங்கே குருவும் புதனும் இணையும் பொழுது யோகம் உண்டாகிறது. பொதுவாக ஒரு ஆதிபத்தியத்தில் அமர்ந்துள்ள கிரகம் ஒரு ஆதிபத்திய வீட்டில் அமர்ந்துள்ள கிரகத்தை சுபர்கள் பார்ப்பது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு ஆதிபத்தியம், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு அதிபதி காரகத்துவத்தை வைத்துள்ளதாலும் இங்கே ஆதிபத்தியமும் காரகத்துவமும் இணைந்தே பலன் தரும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.